மக்களே வணக்கம். இது கோல் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர் சித்தார்த். வணக்கம். ஸோ இன்னொரு பாட்காஸ்ட், இன்னொரு சப்ஜெக்ட்டு வந்து ஓவராலாக எப்படி போயிட்டுருக்கு நம்மளோட பாட்காஸ்ட்? உங்களுக்கு எப்படி தோணுது காலையில் இந்த பாட்காஸ்ட்க்கு வரும்போது? உங்களோட மனநிலை? நான் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் சார். பட் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு சித்தார்த். நம்ம வந்து என்ன பேசணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அது சீரியஸான விஷயங்களை பேசணும். அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் பேசணும். இவங்க கவர்னன்ஸ் மேட்டர்லாம் பேசணும்னு சொல்கிறது வந்து எல்லாருமே நம்ம திட்டுறாங்க சார். இன்ஃபேக்ட் நீங்கள் போன வாட்டி சீமான் பற்றி பேசுனது வந்து உங்களுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் வந்து ஸோ எல்லாருமே திட்டுறாங்க. டிவிகே சப்போர்ட்டர்ஸும் திட்டுறாங்க, டிவிகே அப்போஸ் பண்ணுறவங்களும் திட்டுறாங்க, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் திட்டுறாங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம மிக்ஸ்அப் பண்ணணும். வந்து வெறும் பியோர் அரசியல் இல்லாமல் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கவர்னன்ஸ் விஷயம் என்னது, பரந்துரை ஏற்பட்டு என்ன, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துக்கிட்டே பேசணும். இப்போ வந்து டிவிகே பற்றி பேசுவோம். ஏன்னா அவங்க தானே இப்போ காய்ச்ச மரம், கல்லடி அதிகமாக போடும். சாரியாக மக்கள் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. எஸ்பெஷலி ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து கொத்தாக சேர்றாங்க. அவங்க சேரும்போது கூட விஜய் வரதில்லை. பனையூரில் வந்து ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்களை வச்சே முடிச்சிடுறாங்க. ஒரு பெரிய ரெஸ்பெக்டோடு உள்ள வர மாதிரி எனக்கு தோணல. ஒரு டிரான்சாக்ஷனலாக தான் தோணுது. இவ்வளோ நாள் பதவியில் இருந்தோம், இப்போ இல்லை, இங்கே தான் வந்தால் பதவி கிடைக்குமா, 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்டு கிடைக்குமா, உள்ளாட்சி தேர்தலில் தான் பண்ணலாமா, லோக்கலில் கெத்தாக இருக்கலாமா, அல்லது பணம் சம்பாதிக்கலாமா, இப்படி ஒரு நினைப்பெல்லாம் கூட வரலாம். என்ன நினைக்கிறீங்க இந்த மைக்ரேஷன் ஃப்ரம் ஏடிஎம்கே? சார், நம்ம இப்போ தான் ஏடிஎம்கே பற்றி பெருசாக பேசினோம். ஸோ ஏடிஎம்கேல வந்து பெருசாக ஃப்யூச்சர் இல்லை. தட் இஸ் ஒரு ஆளுங்கட்சியாக வர அளவுக்கு பெரிய அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இல்லைங்கிற மாதிரி நினைக்கிற ஏடிஎம்கேல கரியர் பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பயங்கர அவங்களுடைய ஆதரவாளர்களோட எக்கச்சக்கமாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு சிங்கிங் ஷிப்புங்கிற மாதிரி புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவே பேசியிருக்காங்க. இதை தவிர ஆனால் திமுகலேருந்தும் சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிஜேபியிலேருந்து விஜயதாரணி அவர்கள், காங்கிரஸில் 2 டைம் 3 டைம் எம்எல்ஏ, அவங்க ஐ திங்க் மகளிர் அணியோட நேஷ்னல் இப்போ போஸ்ட்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பெரிய போஸ்ட்டில் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. அவங்க பிஜேபியில், நான் காங்கிரஸை சொல்கிறேன். காங்கிரஸ் பிஜேபியில் பெரிய பொசிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து நம்ம பெருசாக பண்ணலான்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் எதுவும் நடக்கலை. ஸோ அவங்களோட உடனே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஐ திங்க் ஒரு அட்வொகேட்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு அந்த மாதிரி ஆட்கள் வந்து தாவேக்காக்கு ஒரு வலுவை சேர்க்குங்கிற மாதிரி நான் சத்தியமாக நினைக்கல. சுத்தமாக வேஸ்ட் அது. அவங்க முடிஞ்சு போச்சு. அவங்க பண்ண பிளண்டர் வந்து அவங்க மினிஸ்டருங்க. இன்றைக்கி காங்கிரஸ் இருந்தால் மினிஸ்டரு, விலவங்கோட்டில் சீட்டு கிடச்சிருக்கும், 4வது முறையாக ஜெயிச்சிருப்பாங்க. சீனியாரிட்டி படி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ராஜேஷ்குமாருக்கு கிடச்சிருக்காது. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. தப்பான முடிவுகள். அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனாங்க, அங்கே சீட்டு கிடச்சி தோத்தாங்க. முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன், விஜய் சேர்த்துருக்கக்கூடாது. அவங்க நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப அவுட் ஆஃப் டர்ன் பேசுவாங்க. இப்போ லோக்கலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் டிவிக்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள் போட்டு விஜய்க்கு பெரிய சப்போர்ட் பேஸ் உருவாக்குனாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போது நம்மளே ஒரு நியூஸ் படித்தோம். ராஜேஷ்குமார் வெற்றிக்கு எதிராக டிவிகேவோட கேண்டிடேட் வந்து ஏதோ கேஸ் ஃபைல் பண்ண போகிறதா. ராஜேஷ்குமார் அவங்க மினிஸ்ட்ரியில் கூட்டணியில் அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ இந்த லோக்கல் ஃப்ரிக்ஷன் வந்துடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஆட்கள் வந்து ஏற்கனவே உள்ள ஆட்கள் வந்தாங்கன்னா நம்மளுக்கு இடம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க. சார், கரெக்ட் சார். நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷன் மேட்டர் சொன்னதில் நான் கம்ப்ளீட்டாக உடன்படுறேன். ஆக்சுவலி தாவேக்காவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தட் இஸ் ஹார்ட்கோர் விஜய் மக்கள் இயக்கமில் ஒர்க் பண்ணவங்க, ஹார்ட்கோர் விஜய் ஃபேன்ஸு. அவங்க படத்துக்கெல்லாம் சில்லறை சிதற விட்ட, இல்லை அவருடைய பர்த்டேக்கு வந்து பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ், அந்த மாதிரியான மக்கள் பணியை செஞ்சவங்கலாம் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இது மற்ற கட்சியிலேருந்துலாம் வராங்க, அவங்க வந்து பணபலத்தோடு வராங்க. விஜய் கட்சியில் இருக்கிறவங்க வந்து விஜய் அவர்களில் வந்து மட்டும் நம்பி இருக்கிறவங்க, அவங்ககிட்ட பெரிய பணபலம்லாம் எதுவும் கிடையாது, பதவி பலமும் கிடையாது. இவங்கெல்லாம் பணபலத்தோடு வராங்க. இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருமா? ஏன்னா இப்போ வந்து லோக்கல் பாடி போஸ்ட்டில் தான் வந்து நிறைய சீட்ஸ் கிடைக்கும், நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம், வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேரடியாக மக்கள் பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஜேர்னும் நடந்துக்கிட்டு இருக்கு டிவிகேலங்கிற மாதிரி பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையே நிறைய டேர்ன் கோட்ஸ் ஏடிஎம்கேலேருந்து முந்தா நாள் சேர்ந்தவங்களுக்குலாம் இது கிடச்சி, சீட்டு கிடச்சிது. ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரியில், அதுக்கப்புறம் கம்பத்தில், முருகன் திருநெல்வேலியில் பெரிய கான்ட்ராக்டர், பெரிய குவாரி ஓனரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது. அதனால் வந்து அந்த பயம் இருக்க தான் செய்யும். அதுவே வந்து விஜய் பண்ணது தப்பு.
நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா தொகுதியிலும் நீங்க தான் முகம். அப்போ உங்க ரசிகர் மன்றத்திலேயே குடுத்துருக்கலாமே. ஏன் வந்து ஊர் பேர் தெரியாதவங்கலாம் குடுத்து வச்சாரு அவரு? குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரீஸ் வந்து பெருசா அவருடைய லாயலிஸ்ட்க்கு தான் அவர் குடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப கிளியரா இருக்காங்க. நம்ம நம்ம வந்து விஜய் அவர்களோ, இல்ல அவருடைய அட்வைசர்ஸ்க்கு வந்து எதுவுமே தெரியாதுங்கிற மாரி நம்ம அந்த பார்வை வந்து ஆக்சுவலி நம்ம வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் பட் ஒரு ஒரு விஜய் மக்கள் இயக்கத்திலயோ, இல்ல விஜயோடைய நற்பணி மன்றத்தில இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு, அந்த ஒரு கவுன்சிலர் பதவி, கவுன்சிலர் சீட் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுவே வந்து அதிமுக ஆளுக்கோ, இல்ல வேற கட்சியிலேருந்து வரவங்களுக்கு போயிருமோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கிறது எக்ஸாக்ட்லி, கரெக்டான எக்ஸாக்ட்லி. நான் வந்து சில நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சென்னையில வந்து பெருங்கனவோட கவுன்சிலர் ஆயிடலாங்கன்னு பெருங்கனவோட நெறைய பேர் டிவிக்கேல இருக்கிறாங்க. அந்த 200 வார்ட்ஸ்லயும் அனல் பறக்க போகுது. டிவிக்கேவே கூட இப்பவே வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தாலும் பணபலம் உள்ளவங்க, செல்வாக்கு லோக்கல் இடத்துல உள்ளவங்கலாம் நம்ம நிறுத்தணும். ஏன்னா உள்ளாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிவரி அங்க தான் நடக்க போகுது. ஸோ அத நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றதா சொல்றாங்க. ஆனந்த் வந்து 234 தொகுதிங்கிறத விட மாட்டேங்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலையும் அதையே சொல்றாரு. 234 தொகுதின்றாரு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட போறாங்களாம். ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாவட்டமா அவங்க வந்து கன்சிடர் பண்ண போறாங்கன்னு பேச்சு வருது. இப்போதைக்கு 120 ப்ளஸ் ஏதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து 234 ஆக்க போகிறதா ஒரு பிளான் இருக்கிறதா நான் படித்தேன். பார்ப்போம். ஆனால் வந்து ஏடிஎம்கேலேருந்து நிறைய ஊழல் கரை உள்ளவங்க வராங்களே. இப்போ வந்து எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ கடம்பூர் ராஜுவாக இருக்கட்டும், அல்லது எம்சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன். நீங்கள் தூய சக்தின்னு சொன்னதுனால தான் பிரச்சனை. உங்கள் கட்சி நீங்கள் எப்படி வேணால் நடத்துங்க. நீங்கள் அதை ஸ்மார்ட்டாகவே நடத்துங்க. ஆனால் நம்ம அந்த கேள்வி தானே கேட்போம். நாங்கள் கரையே படியாதவங்க, உத்தமர்கள்னு பேசுனீங்கல்ல. இப்போ அவங்கள சேர்க்கறது என்ன காரணங்கிற கேள்வி தானே. இல்ல. கரெக்ட் சார். அது ரொம்ப எல்லா இந்தியாவுடைய எல்லா கல்ச்சர்ஸ்லயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பால்ல வந்து ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் விஷம்னு நான் சொல்ல வரல. நான் ஆக்சுவலி தயிரை சொல்ல வந்தேன். ஒரு சொட்டு தயிர் விழுந்தாலும் அது வந்து கெட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம், நீங்கள் ஒரு கூட ஆப்பிள் நல்ல ஆப்பிள் இருக்குது. அதில் ஒரு ஆப்பிள் அழுகுனா கூட அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே கெட்ட ஆப்பிள் மாதிரி ஆக்கிடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பைனரி பண்ணது தப்பு. யாரும் தூய சக்தியாகவும் இருக்க முடியாது, யாரும் தீய சக்தியாகவும் இருக்க முடியாது. நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கணும். ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, விஜய் வந்து ஏடிஎம்கே தலைவர் ஆகிருக்கணுங்க. நம்மளுக்கு நிறைய கிரிஞ்செலாம் இல்லாமல் இருந்திருக்கும். உறுதிமொழி, கொள்கை தலைவர், அவங்கெல்லாம் பற்றி என்னென்னு தெரியாமல், அவங்க கொள்கை என்னென்னு தெரியாமல் கொள்கை தலைவர்னு சொல்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏடிஎம்கேக்கு விஜய் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ். அவங்களுக்கு தேவையான தலைவர் அவர். அதுக்கு ஒரு வழி வந்திருந்ததுன்னா அந்த கட்சியே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி சொல்கிறோம்ல. நான் ஏடிஎம்கேவுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கரைஞ்சு அது கம்ப்ளீட்டாக தாவேக்காருக்கு வந்துடும். அதை தாவேக்கா தான் இன்னொரு ஏடிஎம்கேங்கிறது வந்து நிரூபணம் ஆகிடும். சார், நான் ஒரு கேள்வி வச்சுருக்கேன் சார். நீங்கள் வந்து இப்போது போகிற போக்கில் 200 வார்டுலேயும் தாவேக்காங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இல்லை நிற்கணும்னு. கரெக்ட் சார். 200 வார்டுலேயும் தாவேக்கா நிற்கணும்னு சொல்கிறீங்க. காங்கிரஸ் எங்கே சார் போகுது? காங்கிரஸுக்கு என்ன மாதிரியான சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? டெப்யூட்டி மேயர் போஸ்ட் கிடைக்குமா, இல்லை மேயர் போஸ்ட் கிடைக்குமா? ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு 5லேருந்து 2 மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஒரு ராஜ்யசபா போஸ்ட்டும் அது பெரிய பெருந்தன்மையாக தான் பார்க்குறேன் நான் தாவேக்காவும் விஜய் அவர்களுடைய விஷயத்தில். ஸோ லோக்கல் பாடி போல்ஸில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியான பவர் ஷேரிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும், நிறைய பிரச்சனை உருவாகும். ஏன்னா எம்டிஎம்கேலாம் கூட வரலாம். அவங்க ஏற்கனவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. திமுக புலம்புற மாதிரி எம்டிஎம்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு எங்களுக்கு பெரிய செட்பேக் ஆகிடுச்சுன்னு துரை வைக்கவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் தே ஆர் ரெடி டு ஜம்ப் ஷிப். எனி மொமெண்ட் அவங்க வந்து விஜய் பக்கம் வந்துடலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக ரிலேஷன்ஷிப் இருக்குது. காங்கிரஸ் பற்றி நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. காங்கிரஸ் நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ஹனிமூன் பீரியட். இவங்களுக்கு சரியான நேரத்தில் கை கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5ல் 2 பேருக்கு மினிஸ்டரு, அதுக்கப்புறம் ராஜ்யசபா, இதெல்லாம் அளவுக்கு அதிகமான, காங்கிரஸ் தகுதிக்கு அதிகமான பதவிகள் இதெல்லாம். அது வந்து விஜய் ஜெனரஸாக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்தது. நம்ம ஒரு ராஜ்யசபா மெம்பர் அனுப்பி கிரிட்டிக்கலான இஷ்யூஸில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி வந்துடும் பார்லிமெண்ட்டில் நினச்சி கொடுத்துருக்காரு. பட் காங்கிரஸ் பிரச்சனை என்னென்னா, வேலை செய்யாமல் பலன் எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்கு வந்து 5 மேயர் வேணும், அது வேணும், இது வேணும், சென்னையில் 25 வார்டு வேணும். அதெல்லாம் அநியாயம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான தகுதியே கிடையாது. ஒர்க்கே பண்ணல. கடந்த 5 வருடம் 18 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. என்ன பப்ளிக் இஷ்யூக்காக அவங்க போராடி இருக்கிறாங்க? ராகுல் காந்தியை மோடி இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு போராட்டம் இப்போ நடத்துவாங்க. அது யாருக்கு தேவை? அதனால் மக்களுக்கு என்ன நன்மை?
மக்கள் பிரச்சனை ஒரு தனி பிரச்சனை இருக்குது, ரோடு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்து போராடினது கிடையாது. சாதி பிரச்சனைகளில் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்டது கிடையாது, நீங்கள் பெட்டராக பண்ணணுன்னு. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் எலெக்ஷன்னா நாங்கள் முன்னாடி வந்துடுவோம்ப்பா, எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, மேயர் போஸ்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது விஜய்க்கு பிரச்சனையாக வரும். ஆனால் விஜய் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லோக்கல் பாடி இது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். லோக்கல் பாடி போல்ஸில் வந்து எந்த மாதிரியான ஒரு பவர் இவங்க சீட் ஷேரிங் இருக்க போகுதுங்கிறதுக்கு ஆனால் ஒரு அறிகுறி எப்போ வரப்போகுதுன்னா, உங்களுக்கு தெரியும் சென்னை கார்ப்பரேஷனில் கவுன்சில் மீட்டு 2-3 மாதமாக நடக்கலை. அது இந்த மாதம் இறுதியில் நடக்க போகுது, ஜூன் இறுதி. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலில் வந்து ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கிறது வந்து திமுக. அதோடைய அலைஸ் யார்? திமுகவுடைய அலைஸு சிபிஎம், சிபிஐ, விசிகேலாம் உள்ளே இருக்காங்க, காங்கிரஸும் இருக்காங்க. ஸோ நான் வந்து சில தகவலை திரட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்ன மாதிரியான நமக்கு அறிகுறி வருதுன்னா, இந்த வரப்போகிற கார்ப்பரேஷன் கவுன்சிலில் வந்து எப்படி முன்னாடி திமுகக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக இப்போது தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்டிஸோட கவுன்சில்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கங்கிறத வச்சு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா நேற்று கூட புதிய தலைமுறையில் வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐயுஎம்எல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட கிளியராக கேட்டாங்க, பை எலெக்ஷன்ஸ்க்கு இப்போ இடைத்தேர்தலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு நீங்கள் திமுகவோட தான் இருக்கீங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்கிற மாதிரி கிளியராக பதில் வரலை. ஸோ இந்த மாதம் இறுதியில் வர சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சில் மீட்டில் மேயர் பிரியா வர்சஸ் டிவிகேவுடைய எம்எல்ஏஸ் கூட கவுன்சிலுக்கு போகலாம். 14 எம்எல்ஏ சிட்டியோட எம்எல்ஏ வந்து போகலாம். ஸோ மற்ற கட்சிகள் வந்து எப்படி ஃப்ளோரில் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கங்கிறதுக்கு நமக்கு அறிகுறி கிடைக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இடைத்தேர்தலை பற்றி நம்ம அதிகம் கவலைப்படணும். ஏன்னா இப்போதைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்க போகிறது இல்லை, 2027ங்கிற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அடுத்த டிஸ்கஷன், அடுத்த பாட்காஸ்ட்டில் இந்த 5 தொகுதிகளில் என்ன நடக்க போகுது, இன்க்ளூடிங் திருச்சி கிழக்குங்கிறத நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப இமீடியட் கன்சர்ன். கவுன்சிலில் என்ன நடந்தாலும் அதற்கான நேரம் இனிமேல் தான் வர. இல்லை சார், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பை எலெக்ஷன்ஸ் தான் முதல்ல வரும். ஆனால் அந்த பை எலெக்ஷனுக்கே என்ன மாதிரியான ஒரு கூட்டமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதம் இறுதி வர கார்ப்பரேஷன் கவுன்சில் மீட்டில் வந்து ஒரு அறிகுறி கிடைக்கும். அந்த லெஃப்ட்டு ஐயுஎம்எல் இன்னும் கிளியர் கட்டாக, லெஃப்ட் ஐயுஎம்எல் கூட பரவாயில்ல, விசிகே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து எந்த பக்கம் போவாங்க, இடைத்தேர்தலில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க, நாங்கள் டிவிகே கூட்டணியில் இருக்கோம், அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொன்னாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் எனக்கு டிவிகேக்கு ஓவராலாக ஒரு பிரச்சனை வந்து டிஎம்சி மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் மாதிரி. சார் நீங்கள் சொல்கிறது திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ். ஓகே, டிஎம்சியும் வந்து என்டிஏ விட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏ விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ அதோடு நிறுத்திக்கலாம், அவங்களுக்கு அதை தாண்டி பேசக்கூடாது. நான் டிஎம்சியில் உள்ள ப்ராப்ளத்தை சொல்கிறேன். 15 வருடங்கள் ஆட்சி, ஒற்றை தலைமை, இரட்டை தலைமைன்னு சொல்கிறாங்க. அபிஷேக் பானர்ஜி மம்தாவோட நெஃப்யூவும் சேர்த்து கலகலத்து போச்சு. மம்தாவோட ரைட் ஹேண்டாக இருந்த சயோனி கோஷ்லாம் வெளில வந்துட்டாங்க எம்பியாக. பார்லிமெண்ட்ரி குழு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு வந்து டிவிகேக்கு ஒரு நாளைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் போய் சேர்றாங்க, 234 தொகுதியும் ஜெயிக்கணுன்றாங்க, எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு வெட்டி பேச்சு பேசுகிறாங்க. பட் கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி வளர்ந்ததுன்னா இந்த ஒரு பிரச்சனை வரும். திமுக நம்ம நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பல தோல்விகளுக்கு அப்புறம் பெரிய அளவில் யாரும் வெளியில் போகிறதில்ல. அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏஸ் அல்லது இப்போ இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் தே டோன்ட் ஜம்ப் ஷிப். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது திமுகவுக்கு கொள்கை பேஸ் இருக்குது, அந்த கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்தாலும். ஸோ டிஎம்சி மாதிரி ஆயிடுச்சுன்னா நாளைக்கே ஒரு செட்பேக் வந்துன்னா இந்த ஆட்கள்லாம் திரும்பி ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்கெல்லாம் கூட வேறு இடத்துக்கு போயிடக்கூடும். டிவிகேலேருந்து நம்மளுக்கு பலன் இல்லை, நம்ம சம்பாதிக்க முடியாது, பதவி பெற முடியாது அப்படின்னு தோணுதுன்னா. ஸோ என்ன நினைக்கிறீங்க, அந்த லாங் டேர்மில் டிவிகே வந்து கொஞ்சம் பிரின்சிபிள்டாக வளரணுமா? கண்டிப்பாக சார். அவங்களுக்கு ஒரு சார்ட்டர் ஆஃப் அந்த அவங்க பொலிட்டிக்கல் ஐடியா, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு இஷ்யூஸில் வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கலி சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் சொல்லலை நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்தெந்த விஷயங்களெல்லாம் எதிர்க்கிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம சமரசமாக போகிறோம், இது வந்து ஓகேவா, அது வந்து ஓகேவாங்கிறது வந்து அவங்க கட்சிக்குள்ளே ஒரு ட்ரைனிங், ஒரு பாசறை கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் வராங்க, வேறு கட்சியிலேருந்து வராங்க. அது ஏன் மெயினாக வரதுக்கு ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் அவருடைய வெற்றி இருந்தாலும் இந்த கட்சியில் வந்து ஐடியாலஜி ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. ஐடியாலஜியே இல்லைங்கிறதுனால தான் யார் வேணாலும் அக்செப்டபுளாக இருக்காங்க. பிஜேபியிலேருந்து வரவங்களும் அக்செப்டபுளாக இருக்காங்க, டிஎம்கேலேருந்து வரவங்களும் அக்செப்டபுளாக இருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து வரவங்களும்
அக்செப்டபிளாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சார்ட்டரை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் வந்து இந்த விஷயத்தில் இதுதான் எங்கள் கொள்கை. ஏன்னா இது நமக்கு எப்போ தெரியுது, திரு ராஜ்மோகன் அவர்களோ இல்லை திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோ சொல்கிறப்போ தான் நமக்கு தெரியுது, ஓஹோ இந்த விஷயத்தில் வந்து இந்த கட்சிக்கு இந்த அரசுக்கு வந்து இந்த நிலைப்பாடு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து இவங்க மக்கள் மத்தியிலையும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஜனநாயகமாக அது செயல்படுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்சல்யூட்லி. அதாவது ஒரு ஒரு கொள்கை தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, கொள்கை பிரகடனம் அது வெளிப்படையாக இந்தந்த விஷயங்களை நாங்கள் இப்படி இருப்போங்கிறத சொல்லணும். அந்த காடர்ஸ்க்கு அந்த ஒரு ஒரு நர்ச்சர் பண்ணணும், இந்த மாதிரி தான் நம்ம கொள்கையோடு இருக்கணும் அப்படின்னு. பட் அதெல்லாம் நடக்குங்கிற ஐடியா எனக்கு தோணல. ஏன்னா அது ரசிகர் கூட்டமாகவே தான் இன்னும் இருக்குது. அவரை கடவுளாக தான் பார்க்குறாங்க. ஆட்சிக்கு வந்துடும் திருப்பி நம்ம இன்னும் அதிகமாக இடங்களை ஜெயிக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும், லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிக்கணும், இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர இவங்களை அரசியல் மயப்படுத்தணும்னு எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ எம்எல்ஏஸ்க்கு ஏதோ வந்து ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த கட்சிக்காரங்களுக்கே பண்ண வேண்டியிருக்குது. அவங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏஸ்க்கு என்ன நம்மளோட கொள்கை, ஏன்னா வெளிக்கட்சியிலேருந்து வந்தவங்களாம் வந்திருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் போட்டால் போதுமா? அஞ்சலைமால் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அது போதுமா? அவங்க ரிலேட்டபுளா? இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்? பெரியார் கொள்கைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு பல மூட நம்பிக்கையில் விஜயே ஃபாலோ பண்ணுறாரு. கவினுடைய இதை வந்து ஆணவ கொலையை வந்து அவர் கண்டிக்கவே இல்லை, அது ஒரு அறிக்கையே விடலை. அப்புறம் நான் அம்பேத்கரோட ஃபாலோவர், அவர் என்னோட கொள்கை தலைவர் சொல்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ இதில் வந்து அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா லாங் டேர்மாக இப்போ வெற்றி வரும்போது பிரச்சனை கிடையாது, தோல்வி அடைய ஆரம்பித்தாங்கன்னா, செட்பேக்காக வந்ததுன்னா அது பிரச்சனை. ஏன்னா தோல்வி வரபோது தான் அந்த கொள்கை வந்து அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலினோட நான் வந்து அம்பேத்கர் பற்றி ஒரு டிபேட் அவர் தயாரா, நான் அவரை வந்து அந்த டிபேட்டில் தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. திரு ரமேஷ் அவர்கள் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அவர்கள் வந்து உங்களுக்கு பெரியார் கொள்கைனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு டிபேட்ஸ் நடக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிறது வந்து மக்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்கள் கட்சியினருக்கே தெரியணும். இப்போ நீங்கள் வந்து அம்பேத்கர் உடைய கொள்கையை வந்து நீங்கள் முன்னிறுத்தி பேசுகிறீங்க, ஆனால் சாதி பார்வை இருக்கிற நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறவங்க வந்து உங்கள் கட்சியிலேயே இருக்காங்களே. ஸோ அவங்கள வந்து நீங்கள் எப்படி கண்டிக்க போகிறீங்க? அவங்க என்ன பொது மேடையில் என்ன பேசணுங்கிறது வந்து நீங்களும் ஒரு 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 சார்ட்டர் மாதிரி கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரி பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து இவர் ஆதவ அர்ஜுனா வாய்க்கு வந்து பேசுவார். டாஸ் கேபிட்டல் பற்றி உங்களுக்கு தெரியுமா திமுக காரங்களை கேட்டார். அவங்க திரும்பி வந்து அது வந்து உங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனதுக்கு தெரியுமான்னு கேட்டால் என்ன ஆகும்? கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருக்கிறது பெட்டரு. நீங்கள் அம்பேத்கர் கொள்கைகளை தெரிஞ்சிருக்கிறத விட முக்கியம் அதுபடி நடக்கணும். கவின்னு ஒரு படித்த பையன் படுகொலை செய்யப்படும் போது உங்கள் தலைவர் அப்படியே வாய் மூடி இருக்கிறாரு. அதில் என்ன அப்புறம் கொள்கை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தைரியமாக பேசணும், இல்லை வாக்குகளை இழந்தாலும் பேசணுங்கிற ஒரு நேர்மை வேணும். அதை செய்வாங்களான்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் டிவிகே பிகாஸ் தே ஆர் இன் பவர். வந்து விஜய்ங்கிற மாதிரி ஒரு வசீகரத்தன்மை உள்ள தலைவர் இருக்கிறாரு. பட் தே ஹேவ் அ லாங் வே டு கோ. விஜயே வந்து சீரியஸ் அரசியலுக்கு அவர் தயாரா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் பேசாமல் இருக்கிறது நிறைய ப்ளஸ்ன்னு நம்ம நினச்சா கூட பேச வேண்டிய சமயங்களில் அவர் பேசாமல் இருக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது இல்லையா? சார் நமக்கு டைம் இருந்தால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு பார்க்குறேன். மினிஸ்டர் வன்னியரசு விசிகாவுடைய ஃபஸ்ட்டு மினிஸ்டரு, அவர் வந்து சில ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்களை செஞ்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு காஸ்ட் கிளாஷ் நடந்தபோது, ஒரு பரியல் கிரவுண்ட் சம்மந்தமான ஒரு காஸ்ட் கிளாஷ் நடந்தபோது அவர் போய் பார்த்துருக்காரு. அதை தாண்டி அவர் வந்து அந்த கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ளே போய் கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலே வந்து காஸ்டிசம் இருக்குது, அது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருளர் மக்களை வந்து நிறையா அவரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த சின்ன பசங்களோட ரொம்ப சூப்பராக அணுகியிருக்காரு. பிஹேவியர்லாம் அவருடைய. அப்புறம் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ணுற பையனுக்கு வந்து ரொம்ப நாளாக கிடைக்கல. அதை அவரே பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஐ திங்க் தாசில்தாருக்கு மெசேஜ் கொடுத்து அதை சீக்கிரமாக வர வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம போன வாட்டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பற்றி பேசினது வந்து நிறையா மக்கள் அதை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் இந்த ஒரு மினிஸ்டரை பற்றி பேசணும்னு அவர் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எக்ஸல் லோகேஷ். ஓகே, பேசுனதுனால என்னன்னு தெரியல. பட் கரெக்டாக சொன்னீங்க. வன்னியரசு வந்து நிறைய பாசிட்டிவான இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆக்சசிபிளாக இருக்கார். ஆனால் சில பேர் அதுவே ஒரு சமாளிக்க முடியுமான்னு பேசுகிறாங்க. அந்தளவுக்கு கூட்டம் வருது, அவ்வளோ பிரச்சனைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்குது. பட் அதை அட்ரஸ் பண்ணுறாரு, ஒரு அன்போடு கேட்குறாருங்கிறதே நல்ல விஷயங்க. அந்த அந்த யாருமே லிசன் பண்ணலங்கிறதுனா அவங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை. மே ஹிஸ் ஒர்க் கண்டினியூ. வந்து அவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் டிஎன்ஆர் சைனிங் ஆஃப்.
கோல்ட் டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோல்ட் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.